ஸ்டாலின் அவர்களுக்கு இது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. அப்புறம் எப்படி வந்து அவ்வளவும் நடிப்பு வேஷம். முன்னாள் எம்எல்ஏவும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை என்பதை இதன் மூலமாக தானே. என் கட்சியை விட்டு தூக்குங்க, உங்களுக்கு தெரியாம பண்ணார்ல. கட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்காதவர்கள் கட்சியை விட்டு தூக்குறது தான் திமுகவுடைய வாடிக்கை. ஏன் செந்தில் பாலாஜியை தூக்கல? தேர்தல் செலவுக்குன்னு எல்லா அமைச்சர்கள்ட்ட இருந்து 2000 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வெளியில வந்துகிட்டு இருக்கு. இதை நான் ஆதாரபூர்வமா நிரூபிப்பதற்கும் தயாரா இருக்கேன். கனிமொழியே கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு. நான் சொல்றேன், குற்றச்சாட்டை வைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவருடைய தம்பிகளும் அறிவாலயத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அறிவாலயத்தில் உளவுத்துறை தேடணுங்கிறேன். இன்னும் உளவுத்துறை சரியாக கட்டமைக்கப்படவில்லை. இந்த விஷயத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்பட இருக்கிறார். உதயநிதி கைது செஞ்சாலும் செஞ்சிருவான்னு தான் ஓடிப்போடும். ஏவா வேலு முதல்ல, பொன்முடி 2வது, துரைமுருகன் 3வது, சேகர் பாபு, KN நேரு, சரிங்களா? மேயரையும் தூக்க போறோம். சென்னை மேயர். எப்படி சார் மேயர் வந்தாங்க? மேயர் அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லமா. உன்னுடைய பர்சனல் BAக்கள் எவ்வளவு மோசமான ஆபாச காட்சிகள் வெளியே வந்திருக்கிறது. ஆதாரத்தை விரைவில் காட்டுறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கொஞ்ச காலமாவே குதிரை பேரம் அப்படின்றது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது போல தாவேகாவுடைய MLAக்கள் கிட்ட குதிரை பேரம் பேசப்பட்டதா நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து முதல்வர் அவர்களுக்கு தெரியாதுன்னு ஒரு கூட்டம் போட்டு சீனியர்ல அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, அவர் யார்கிட்ட வந்து யாருடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு நிர்வாகிகளை திட்டினதா சொல்லப்படுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? திமுக செய்கிறது டைனோசர் பேரம். அந்த லெவலுக்கு இப்போ எங்களது ஆட்சி எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். முன்னாள் எம்எல்ஏவும் முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை என்பதை இதன் மூலமாக தானே. என் கட்சியை விட்டு தூக்குங்க, உங்களுக்கு தெரியாமல் பண்ணார்ல. கட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்காதவர்கள் கட்சியை விட்டு தூக்குறது தான் திமுகவுடைய வாடிக்கை. ஏன் செந்தில் பாலாஜியை தூக்கலை? தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், தெம்பு இருந்தால் உடனடியாக செந்தில் பாலாஜியையும் அவங்க தம்பியையும் கட்சியை விட்டு நீக்க சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு நாளாக வாய் திறக்காத முன்னாள் எம்எல்ஏ MK ஸ்டாலின் அவர்கள் இல்லை, ஒரு எம்எல்ஏவை உடனே வந்து நீக்க முடியாது இல்லையா? இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்களை தான் பேசப்பட்டதா வெளியே வந்திருக்கு. செந்தில் பாலாஜியே வந்து பேசினாரா அப்படின்றது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கட்சியை விட்டு நீக்க முடியும்? சரி, இப்போ ஸ்டாலினுக்கு வந்து தெரியல இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க தம்பியே நெருங்கிருச்சு காவல்துறை. இவர் ஏன் தலைமறைவாக இருக்கிறாரு? செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவாக இருக்காரு? அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ அவங்க எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் சார். தலைமறைவாக இருக்காருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வெளிச்சத்துக்கு வர சொல்லுங்க. ஏன் வர முடியலை? அதாவது வீரவசனம் பேசுவானுங்க. 67 நடந்த இந்திய எதிர்ப்பு போரில் அவங்க சாதித்தது, தொடர்வண்டியே ஓடாத தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தது, அதுக்கப்புறம் வந்து மிஷா சட்டத்தில் நாங்கள்லாம் கைதாகி சிறையில் இருந்தே. சிறையை பார்க்காதவங்கிட்ட வேணால் பேசுங்கப்பா, பார்த்துட்டு வந்திருக்குறோம் நாங்கள்லாம். எல்லா சிறையும், தமிழ்நாட்டில் எல்லா சிறையும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள்லாம். அதாவது இவ்வளோ பெரிய மோசமான கிட்டத்தட்ட நெருக்கி 180 கோடி ரூபாய் யாருட்டு அப்பன் சொத்தை இப்படி கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்கப்பா. ஏப்பா நீங்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? மகனை முன்னாடியே ஏப்பா அனுப்பிச்சிட்டிங்க? ஏன் நான் சிக்க போகிறோம் தெரிஞ்சுதான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அடித்த கொள்ளை வெளியில் தெரிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி கிட்ட வருஷத்துக்கு 12,000 கோடி வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்குது எங்கள் திமுக ஆட்சியிலேருந்து. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அப்பாவும் சித்தப்புவும் கூட்டணி சேருவதற்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? எல்லாரும் போட்டு கிளிகளின்னு கிழிச்சிட்டாங்க. முயற்சி எடுத்ததா தகவல் வெளியாச்சு? இல்லை இல்லை, அதெல்லாம் இன்னைக்கு CV சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள், இன்னைக்கு எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாக சொல்லுங்க. நான் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லவா? ஏன் அதிமுக இவ்வளவு சிதைந்து போனதுக்கான 2 காரணம் இருக்குது. ஒன்று, திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற விஷயம். 2வது, தேர்தல் செலவுக்குன்னு எல்லா அமைச்சர்கள்ட்ட இருந்து 2000 கோடி வசூல் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு.
இதை நான் ஆதாரபூர்வமாக நிரூபிப்பதற்கும் தயாராக இருக்கேன். இந்த 2000 கோடியை எடுத்து செலவழிக்கிறதுக்கு கொடுத்து, அதாவது மொத்தம் 5000 கோடி ஏதோ சொல்கிறாங்க அமைச்சர் பெருமகள்கிட்ட வசூல் பண்ணது. இப்போ இன்றைக்கி எங்கள் தாவேக்காவுக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் நான் இதை உறுதிப்படுத்துகிறேன். அதில் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. என்ன பிரச்சனைனா, இத்தனை 1000 கோடி நீங்கள் வசூல் பண்ணியிருக்கிறீங்க, எங்கே செலவழிச்சிங்க? எல்லாம் வாயில் போட்டுக்கிட்டாரு எடப்பாடி. இல்லை, இதுக்கு தான் அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க, அப்போது கட்சியை ஏதாவது குறை சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதிமுக கட்சியில் இது போன்று வந்து நடக்குது, இங்கேயுமே குடும்ப அரசியலை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லணுன்றதுக்காகவே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த விஷயத்த எல்லாம் இப்படி தான் நடத்தும். தன்னுடைய பொய்யான விஷயங்களை மறைப்பதற்கு எல்லா விதத்துலையும் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க அடித்த கொள்ளைகள் அப்பனா. அதனால தான் அப்பனும் சித்தப்பனும் கூட்டணி சேர்ந்தாங்க. ஏன்னா வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது எதுக்குமே. நான் உனக்கு கொடுக்குற 12,000 கோடியும் தெரிஞ்சிடக்கூடாது. நான் செய்கிற தப்பெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத, சரிங்களா? அதான் ஸ்ரீமதி மரணம் மறைக்கப்பட்டிருக்கு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணம் மறைக்கப்பட்டிருக்குங்கிறத நான் இந்த விஷயத்தில் தான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்னென்னா, ஏன் ஆட்சி அமைக்கணும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து அப்படின்னு பார்த்தா, இவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரே மாதிரியான கொள்ளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மணல் மாபியா கும்பல் ஒரு தலைவன் அதிமுக ஆட்சியிலே மண்ணல்றான், திமுக ஆட்சியிலே மண்ணல்றான். அப்போ அது கூட்டு உடன்படிக்கையோடு தானே அள்ளியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிற விஷயம் 2வது விஷயம். இப்போ விலகி வந்த எல்லா அதிமுகவுடைய தொண்டர்லேருந்து தலைவர் பெருமக்கள் வர சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஸ்டாலின் மறுப்பதற்கு தயாரா? ஏன் மறுக்கலை? அப்போ அதை மறுக்காத போது செந்தில் பாலாஜி விஷயத்தை எப்படி மறுக்கிறாரு? எல்லாமே ஒரு கூட்டு கொள்ளையர்கள். இந்த கூட்டு கொள்ளையை இன்னைக்கு வெளியில் கொண்டு வருகிறது தமிழக வெற்றிக்கழக அரசு. அதோடு தங்க தலைவன் விஜய் அவர்கள் இன்றைக்கு எல்லா விஷயத்திலையும் ஆழமாக கை வைக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், கனிமொழியே கட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இவங்க அடித்த கொள்ளை சாதாரண கொள்ளையில் இல்லை. இப்போ அந்த கனிமொழி வந்து கொள்ளையடிச்சிருக்க மாட்டாங்க, கட்டிங் தான். ஏன்னா அவங்க நாடாளுமன்றம் ஒன்லி கட்டிங், கரப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இங்கே கொள்ளை, கட்டிங், கரப்ஷன் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து மோதல் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ அனிதா வந்து கைது செய்யப்பட்டதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி இவ்வளவு திராணியோட பேசினானுங்கள்ல, எங்களை அசைச்சு பார்க்க முடியாது, அதை பண்ண முடியாது, ஏப்பா ஒளியிறீங்க, ஏப்பா தலைமறைவு? நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டை வைக்கிறேன், செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பிகளும் அறிவாலயத்தில் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவாலயத்தில் உளவுத்துறை தேடணுங்கிறேன் நான். இன்னும் உளவுத்துறை சரியாக கட்டமைக்கப்படவில்லை எங்கள் கழக ஆட்சியில் எல்லாம். ஏன்னா அதனுடைய நீட்சி இன்னமும் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், அல்லது நெல்லை இப்போ 2 பேர் இப்போ அப்பனும் மகனையும் குழந்தையும் கொன்ற அந்த படுகொலைகளாகட்டும், உளவுத்துறை இன்னும் தோல்வி முகத்திலேயே இருக்கிறது. அது வெற்றி முகத்திற்கு வர வேண்டுமானால் அந்த தோல்வி முகத்தில் இருக்கிற திமுக மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் தான் இன்னும் இருக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட திமுக அதிகாரிகள் இப்போ சரியான மனநலத்தோடு இங்கே உருவாக்கணும். கட்டமைப்புகள் இன்னும் சரியாக உட்காரல. இல்லை, திமுக காலகட்டத்தில் இருந்த அதிகாரிகள் தான் இப்போவும் இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட அதிகாரி, அதுதான் இப்போ எங்கள் ஆட்சிக்கு அவங்க மாறணும். 60 ஆண்டு காலம் அவங்க ஒரே மனநிலையில் இருந்துட்டாங்க, நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அமைந்திருக்கிற ஆட்சி எங்கள் தலைவர் சிண்டை பிடிச்சி செண்டடிச்சுவார். அப்படி ஒரு ஆட்சியை கட்டமைத்து கொண்டிருக்கிறார். இல்ல, இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளின் பேச்சை கேட்டுதான் விஜய் அவர்களே நடந்துக்கிறாரு, விஜய் அவர்களுடைய பேச்சு அதிகாரிகள் கேட்கறது இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு விடயத்தை உங்க மாதிரி நாங்க இல்லை, கண்ணை முடிக்கிட்டு மௌனமா இருந்தவர்கள் நாங்கள் இல்லை. எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா நான் கேட்குறேன், சட்டசபை 60 ஆண்டு கால வரலாற்றில் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு விவாதங்களை அன்றாடங்காட்சி மக்கள் பார்த்த வரலாறு உண்டா? இல்லை. இன்னைக்கு எங்களுடைய இந்த சட்டசபையிலும் முக்கியமான சில நேரத்திலாம் வந்து கட்டானதையும் நம்ம பார்த்தோம். அது வந்து சபாநாயகரும் மரியாதைக்குரிய என்னுடைய இளவல் ராஜ்மோகனும் தெளிவான ஒரு அறிக்கையை ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. என்னென்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை நாங்கள் அடுத்த கூட்டத்தில் சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அடுத்த கூட்டத்தில் அதை சரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க தம்பி இன்னும் 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாஸ்கரன் தான் இதில் முக்கியமான ஆள். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது 30 பேர்கிட்ட விலை பேசியதாக தகவல் இருக்கிறது. உளவுத்துறை விரைவில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, கிடுக்குப்பிடி போட போகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த விஷயத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்பட இருக்கிறார். உதயநிதி கைது செஞ்சாலும் செஞ்சிருவான்னு தான் ஓடி போனது. ஸ்டாலின் அவர்களுக்கு இது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. நடிப்பு, அவ்வளவும் நடிப்பு, வேஷம்.
நடிப்பு, வேஷம், பொய், பிராடு, பித்தலாட்டம் எல்லாம் அவங்க குடும்பத்தை சார்ந்தது தான். என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? நான் கேட்குறேன். நான் தான் முதவே சொன்னேன், தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, உண்மையிலேயே நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தின் தலைவராக இருந்தால் செந்தில் பாலாஜியை கட்சியை விட்டு நீக்குங்கப்பா. இல்ல, கட்சியை நீக்கிறதுக்கான அவசியம் என்ன? இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய மக்களாட்சி தத்துவத்தை மூடி மறைப்பதற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கு மதிப்பு கொடுக்காத ஒரு திமுக தலைவர் எப்படி வந்து நிரூபிக்கப்படலையே? நிரூபிச்சா நான் கேட்குறேன், கஞ்சா வைத்திருந்ததாக அப்படின்னு சொன்னாவே கைது செய்கிறீங்களா? பண்றாங்கல்ல. அப்ப பணம் கொடுத்ததாக, பணம் கொடுப்பதற்கு பேசியதாக ஏன் வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடாது? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. என்னை கொலை செய்ய முற்படுகிறார் என்ற காரணத்துக்காக வைகோவை நீக்குனீங்கல்ல? முற்படுகிறார், அவ்வளவுதான். எங்க இவரை நீக்குங்க பார்ப்போம். தைரியம் இருந்தால் நீக்குங்க. இதே ஸ்டாலின் தான் அதே கரூர்ல போய் தான் என்ன சொன்னாரு? மகத்தான ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி என்கிறவர் இந்த மண்ணிலே இருக்கிறார் பேசினாரா இல்லையா? அதே செந்தில் பாலாஜி தூக்கி என்ன பேசினாரு? ஒரு மகத்தான மாவட்ட தளபதியை நான் பெற்றிருக்கிறேன் பேசி வெக்கம் இல்லாமல் பேசினவர். இன்னைக்கு நாடகம் நடிக்கிறாங்க பாருங்க. எனக்கும் அதுக்கும் தெரியவே தெரியாது. ஏப்பா, ஆட்சி கவிழ்ப்பு என்பது தனிப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சொந்தமானதா? ஆட்சி கவிழ்ப்பு என்பது திமுகவுக்கு சொந்தமானது, திமுகவுக்கு சாதகமானது. திமுகனும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் ஒரு அரசியல் புரிசல் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ டைரக்டா அவருடைய தனிப்பட்ட ரீதியா கூட வந்து இது மாதிரி அவர் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் பண்ணாரு அப்படின்றதுக்கு பூச்சிகள் எல்லாம் தலைவரை போய் தொட முடியுமா? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? முன்னாள் அமைச்சர் இல்லையா? என்ன முன்னாள் அமைச்சர்? கொள்ளையடிச்சவன்லாம் அமைச்சரா? அமைச்சரா இருந்ததுனால தான் கொள்ளையடிச்சான், அது வேற இருக்கு. நான் ஒருமையில் பேசிடக்கூடாதுன்னு கவனமாக பேசுகிறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய ஊழல் துறை அமைச்சர், முன்னாள் ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், நான் கேட்குறேன், இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வந்தது எப்படி சம்பாதித்தார்? இல்லை, அவங்களுடைய சொந்த தொழில்கள் மூலமாக தானே இருக்கு. என்ன தொழில் இருக்கு இன்னைக்கு? அதிகமாக எதில் சம்பாதிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று மண்ணில் சம்பாதிக்க முடியும், இல்லைன்னா கிரானைட்டில் சம்பாதிக்க முடியும். இவர் என்ன வேலை செஞ்சார்? இல்லை, திமுக அமைச்சர்கள் எல்லாருமே தனிப்பட்ட ரீதியாக நிறைய நிறுவனங்கள், தொழில்கள்லாம் பண்ணி எங்கேருந்து உருவாக்குனாங்க? ரயில் ஏறி வந்த குடும்பம் தானே இன்னைக்கு ஆசியாவிலே 2வது பணக்காரனா இருக்கு. அவர்கிட்ட வெறும் 7 கோடி தான் இருக்கு, 10,000 தான் பேங்க் பேலன்ஸ் சொல்லியிருக்காரு. பாவம், 10,000 தான் இருக்கு. அதான் ஃபாரின் போயிருக்காரு. 10,000த்துல ஊட்டிக்கு கொடைக்கானல் போகும்போது செலவழிச்சிருக்கணுமே. நீங்க அவர் வந்து ஃபாரின் போனது வந்து தன் மகன் வந்து பட்டமளிப்பு விழாக்காக தான் போயிருக்காரு. அவருடைய மகன் கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர் சொந்த காசுல போனாருன்னு. அவங்க மகனுக்கு எப்படி சொத்து வந்தது? இவருக்கே சொத்து இல்லை, அவங்க மகனுக்கு எப்படி வந்தது? அவருதான் ரெட் ஜெயிண்ட் வச்சிருந்தாரு. அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது சொல்லுங்க. காசு இல்லாமல் உருவாக்க முடியுமா? என்ன இவர் போய் கலப்பை பிடிச்சி விழுதாரா? இல்லை பாறையை குடஞ்சி வெட்டி எடுத்தாரா? என்ன செஞ்சார்? உதவாநிதி என்கிற அது பேரை சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வாய்க்கு அசிங்கம். அப்போ நீங்கள் செய்த பிராடுகள், பித்தலாட்டங்கள் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருப்பதால் ஓடி ஒளிந்து பயந்து கொண்டிருக்கிற நீங்களெல்லாம் வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போரில் போய் நீங்கள் போராடி இருக்கலாம். அன்னைக்கு நீங்கள் போராடலை. போராடியவர்கள்லாம் மாண்டு போனார்கள். போராடியவர்கள்லாம் வயதோகி போய் கிடக்கிறார்கள். இன்னைக்கு அந்த வசனத்தை தூக்கி இன்னைக்கு கொண்டாந்து சொருகிறீங்கன்னா, 70 வருஷமாக எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு வாய்ப்பாடே தெரியாதா? வேறு எதுவுமே சிந்தனை இல்லையா? நான் ஒன்று சொல்கிறேங்க, கொள்ளை அடித்தவர்கள் கம்பி என்கிற வேலையை செய்ய வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும். தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் கொள்ளையடிச்ச அத்தனை பேரையும் தூக்க போகிறோம், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அமைச்சர்களை தூக்க போகிறோன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, யாரெல்லாம் வந்து கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? முதல்ல ஒரு 7 அமைச்சர்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏவா வேலு முதல்ல, பொன்முடி 2வது, துரைமுருகன் 3வது, சேகர் பாபு, KN நேரு, சரிங்களா? மேயரையும் தூக்க போகிறோம். சென்னை மேயர். எப்படி சார் மேயர் வந்தாங்க? மேயர் அடித்த கொள்ளைக்கு அளவே இல்லைம்மா. ஒரு பைப்புக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வீட்டுக்கு குடிநீர் குழாய் இணைப்புக்கு எல்லாம். இப்போ நேற்று கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலரு பழைய கனவுலே வாழ்றான் பொறுப்பு போய் காசு வாங்கியிருக்கான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே குழாய் இணைப்புக்கு தான். இப்போ அவனை கைது செய்ய போகிறாங்க.
இன்றைக்கெல்லாம் கைது பண்ணிடுவாங்க. இல்ல தாவேக்கா தான் கவுன்சிலர்களை வந்து தாவேக்கா பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. கவுன்சிலர்களுக்கு இன்னும் 3 மாதம் தானே இருக்குது. அவங்களை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நேற்று ஒருத்தன் கத்துனானே முன்னாள் அமைச்சர், தாவேக்காவிற்கு என்னை அழைத்தார்கள் செல்லவில்லை, ஆகையால் நான் வந்து கைது செய்யப்படுவேன். அது அப்புறம் பேசிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் அடித்த கொள்ளை இன்றைக்கி வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது, விடவே மாட்டோம். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை முக்கியமானதை சொல்லிடுறேன். விரைவில் ரொம்ப இன்னைக்கு சாயங்காலம் கூட முடிச்சுவாங்க. ஏவாவேலு கைது செய்யப்படுவார் சிங்கப்பூரில் வச்சு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? கிட்னி பிரச்சனையா? ஏப்பா இங்கே தான் கோடிக்கணக்கில் செலவழித்து மருத்துவமனை கட்டி வச்சுருக்கிறீங்கள, ஏப்பா இங்கே உனக்கு சிகிச்சை கொடுக்கல? நம்பிக்கை இல்லையா உனக்கு? அப்போ சிங்கப்பூரில் போய் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ண போகிறீங்களா? பெரம்பலூருக்கு போனால் சீனிவாசன் கல்லூரியிலே உனக்கு பண்ணியிருப்பாங்களேப்பா. அங்கே தான் ஏகப்பட்ட கிட்னி திருநாங்களே. யார்கிட்ட நீங்கள் காது குத்துறீங்க? இப்போ பயந்து ஓடுகிற நிகழ்வும் பயந்து ஒளிந்து கொள்ளுகிற நிகழ்வும் இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தைரியமும் தெம்பும் இருந்தால் நான் நேர்மையானவன், தூய்மையானவன், மக்கள் மன்றத்தில் நான் சரியானவன் அப்படின்னு நினச்சிருந்தா வெளியில் நடமாடு பார்ப்பான். மக்களே உன்னை செருப்பால் அடிப்பாங்க. அந்த லெவலுக்கு நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் வாய்களையே ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. பேசுங்க, எல்லாம் சரி செய்யப்படும். 2 மாதத்துக்குள்ள பாருங்கள், தொடச்சி எடுத்து தமிழ்நாட்டினுடைய மொத்த 10 லட்சம் கோடி கடனே அவங்ககிட்ட இருந்தால் பெற போகிறோம், வேற எங்கேயும் இல்லை. இப்போ அதாவது ஊழல் கொள்ளைகள்லாம் கண்டுபிடிச்சு அதன் காசை எடுத்து நீங்கள் வந்து கடன் அடைக்க போகிறீங்க. கண்டிப்பாக அவ்வளோ கோடி இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, 5.5 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா? எங்கே? கூவ நதியை வந்து ஓடத்தை விட்டுட்டீங்களா? பரிசல் விட்டுட்டீங்களா? போட்டு விட்டுட்டீங்களா? தார் சாலைகள் சரியாக இருக்கா? எந்த கட்டுமானமாவது சரியாக இருக்கா? ஒன்றுமே சரியில்லை. அதான் மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கோடைக்கால நிவாரணம்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அவங்க அப்பா முடிச்சு சொத்து இல்லை, அவங்க தாத்தாவோட சொத்து இல்லை, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்று சொல்லவா, 2000 ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் மேன்மை பெறுவதற்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியிலிருந்து திருடி இந்த 1000 எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது? யாருடைய நிதியை யாருக்கு கொடுக்குறது? வீழ்ந்து கிடக்கிற தமிழகம் வெகுண்டெழுந்து வருவதற்கு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக எங்கள் தலைமை இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. எங்கள் தலைவர் உருவெடுத்திருக்கிறார் என்றால், ஆட்டம் கொண்டு போய் அடங்கி போய் ஒடுங்கி போய் இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டங்களுக்கு மத்தியும் நீ நண்டு பூந்துக்குள்ள இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், பிடிச்சி உள்ள வைக்கிறதா எங்களுக்கு. சார், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அவர் வெளியே வந்தும் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, எங்களை யாராலையும் மிரட்ட முடியாது, நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம், புதுசாக அந்த கட்சிக்கு நாங்கள் பயப்படணுமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது என்ன புதுசாக வந்த கட்சி? 30 ஆண்டுகள் மக்கள் மன்றத்தில் உழைத்த மாபெரும் மக்கள் தலைவன். இல்லை, ஒரு கட்சியாக வந்து ஆரம்பிச்சது 2-3 வருஷம். நான் கேட்குறேன், நீங்கள் 75 வருஷம் ஆரம்பித்து என்ன கிழிச்சிட்டீங்க தமிழ்நாட்டில்? கொள்ளையடிச்சு தானே வச்சுருக்கிறீங்க. 1952 செப்டம்பர் 19 பிறந்த இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் 2001 தான் திருச்செந்தூர் தொகுதியில் முதலாக போட்டிடுறார் அதிமுக சார்பில். அதுக்கப்புறம் 2006 போட்டிடுறார். நான் என்ன கேட்குறேன்னா, 2009 அம்மாவே நீக்கிட்டாங்க கட்சியை விட்டு உன் லட்சணத்துக்கு, நீயே விலகலை. அடுத்து 2010, 2016, 2021, 26 இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இந்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து மதிப்பு எவ்வளவு? பல கோடி இருக்கும். ஏன் எப்படி வந்துச்சு? மீன் பிடிக்க போய் வந்துச்சா? சாதாரணமாக பாத்திர வியாபாரியாக தன் வாழ்க்கையை தொடங்கிய அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அதுக்கப்புறம் மதுரை பகுதியில் கொஞ்சம் கிரானைட்டு விற்பனையாளராக இருந்தால் எங்கேருந்து பணம் வந்தது? இத்தனாயிரம் கோடி எப்படி சம்பாதிக்க முடிந்தது? ஒன்று. இவர் இப்போ ராதாகிருஷ்ணன் இல்லையா, சோசப்பு ராதாகிருஷ்ணன் நான் பேரை மாற்றிக்கணும் வச்சுக்கோ, யார் வேண்டாம், நான் அப்போ தான் உனக்கு ஓட்டு விழுங்குற நம்பிக்கை உனக்கு வந்திருக்குன்னு சொன்னால், என் தலைவன் பேரை சேர்த்தால்தான் உனக்கும் ஓட்டு அப்படிங்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால், அது எவ்வளோ பெரிய எங்களுக்கு பெருமைங்கிறத ராதாகிருஷ்ணன் போன்றவர். அதே மாதிரி ஆதவ் சட்டையை கிளிப்பெல்லாம் பேசுகிறது, இவருடைய பேச்சு இருக்கு, நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அயோக்கியத்தனமான பேச்சுக்கள், அருவருக்கத்தக்க பேச்சுக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா
கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் போயிட்டு ஏன் நீங்க அருவருக்கத்தக்க பேச்சுன்னு சொல்றீங்க. ஆனா திமுக சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களுடைய அதிருப்திய வெளியில சொன்னா அது அவதூறா அப்படின்ற மாரி கேள்வி கேட்கிறாங்க. மக்கள் எங்கே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க? தாவேக்கா ஆட்சி மீது இப்பவே அதிருப்தியில இருக்கிறதா வந்து திமுக சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க? இல்ல தெரியாம கூடுதல் தாவேக்காக்கு ஓட்டு செல்வாக்கு இன்னைக்கு போட்டுட்டோம்னு நிறைய பேர் வெளிய வந்து கூடுதல் செல்வாக்கை சொல்றதெல்லாம் சொல்றாங்க. பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். காலையில் விடிய விடிய சரக்கு ஒன்று அன்னைக்கு நிறுத்தி இருக்கிற அரசு பெண்கள் பார்த்து சந்தோஷப்படுகிற அரசா இருக்கு. காலைல 6 மணிக்கு பார்த்தா குடிச்சுட்டு மல்லாக்க வாந்தியோட கிடப்பான். இன்னைக்கு இருக்கா? பாட்டில் தெருக்கள் எங்கும் கடந்தது. இன்னைக்கு கிடக்கா? நான் கேட்கிறேன். இல்ல இன்னைக்கு எல்லா பகுதிகளிலும் இது போல சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு சில பகுதி வேணா சரியாக்கலாம். இரவு 10 மணிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இரவு முழுக்க குடிக்கிற குடியாரெல்லாம் இருக்கான். அவங்களால நம்ம திருத்த அப்ப முடியாது. நீங்க மொத்தமா மூடி இருக்கணும் இல்லையா? இல்ல மொத்தமா 717 கடை மூடி இருக்கு. பெரிய விஷயம் இல்லையா? அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடி இருந்தா அது முதல் பெரிய தவணையாக சாதனையா 717 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார் டெண்டருக்கு கொடுத்துருக்கோமா? கிடையாதே. எல்லா பாரும் மூடி தானே கிடக்கு. நான் ஒரு கேள்வி வச்சேன். பாருக்கு வர்றவன் குடிக்க வர்றவன் வண்டியில் வர்றான். குடிச்சு முடிச்ச பிறகு இதில் நடந்து போகிறதா வண்டியை விட்டுட்டு? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு பாரை மூடி கிடக்குல்ல. 3 மாதத்துக்கு எதுவும் பேசாதன்ட்டாங்கல்ல. பார் உரிமையாளர்லாம் என்னமோ போர்க்கொடி தூக்குங்கடா பார்ப்போம் ஆட்சியில். கடை வச்சுக்கிறதே தப்பு, உனக்கு பார் வேறையா? உனக்கு ஒரு சங்கம் வேற. அப்புறம் பார்த்தீங்கன்னா உன் மனைவிக்கு பதில் சொல்லணும். யாரை? முதலமைச்சரை பார்த்து. சார் அது எங்கள் அண்ணன் குடும்பம் சார், அவர் பார்த்துக்குவார். அதுக்கு உங்களுக்கு ஏன் வைத்தெரியுது? அடுத்து அந்த பிள்ளைங்களை பேசுறது அருவருக்கத்தக்க வகையில். நான் பேசவா உன்னைய? உன்னுடைய பர்சனல் பிஏக்கள் எவ்வளவு மோசமான ஆபாச காட்சிகள் வெளிவந்திருக்கிறது. ஆதாரத்தை விரைவில் காட்டுறேன். உங்களுடைய அந்தரங்க வீடியோக்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரசித்தி பெற்றவை. ஆலங்குடி தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், இப்போ முன்னாள் அமைச்சர் சிவமையநாதன். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அந்தரங்களிலே வீடியோக்கள் இவெல்லாம் வாய்களையே பேசுகிறாங்களே தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? நான் கேட்குறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் பகுதியில் நடமாடவே முடியாது. மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிப்பாக இருக்காங்க. ஊடகங்கள் சொல்லுது தென் தமிழகமே கொதித்து எழுந்திருக்கிற. எங்கே கொதிச்சு? ஒலை தான் கொதிச்சிருக்கேன் எல்லார் வீட்லையும். அனிதாவை எப்படா அழிப்போம்னு இருக்கான் அங்கே உள்ளவன்லாம். நான் சொல்கிறேன், அனிதா ஒரு மாபெரும் ரவுடி கும்பலுடைய தலைவன். தென் தமிழகத்தில் கலவரங்கள், சாதிய கலவரங்கள் அவர் இருக்கிறதுனால எதனால பிரச்சனை வரும்? தூண்டி விடுது. ஏதாவது பிரச்சனை தூண்டி விடுறாரு. நல்லா கேட்டுக்கோங்க. காசு பார்க்கலாம்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம்ல. ஒருத்தன் வெட்டிக்கினா கட்ட பஞ்சாயத்து, நீ இத்தனை ஓடி தான் முடிச்சு விட்டுறேன், நீ அத்தனை ஓடி வா. நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டை வைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பின்னால் ஒரு மாபெரும் ரவுடி கும்பல்கள், குறிப்பாக கூலிக்காக கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் இவருடைய நேரடி பார்வையில் இருப்பதாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கிறது. இவரை பிடிச்சி விசாரித்தா அங்கே இருக்கிற அந்த ரவுடி கும்பல்களை அடக்கிடலாம். அந்த லெவலுக்கு தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிற ஒரு இவ்வளோ விஷயம் அவர் பின்னாடி இருக்கு அப்படின்றப்ப முதல்வர் அவர்கள் விசாரணை நடத்தலாம். எல்லாமே இப்போ அதுக்கு தான் இப்போ முதல்ல தூக்கியிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நடக்க போகுது. இன்னொன்றுனா இப்போ பிணையில் அவர் ராத்திரியே வந்திருக்கிறாருங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. காவல்துறை சரியான முறையில் வழக்குகள் பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக செய்திகள் வருகிறது. நான் காவல்துறையை தொடர்ந்து குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கேன், திருப்பியும் குற்றம் சாட்டுறேன். இது போன்ற அயோக்கியத்தனமான முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் கைது செய்கிற போது அனைத்து முகாந்திரங்களோடும் கைது செய்யப்பட வேண்டும். எந்த இடத்துலையும் பிசறக்கூடாது, தூக்கி உள்ள வைக்கணுங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஜாமீனே கிடைக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து தன்னுடைய தவறுகளை வந்து திரித்து காட்டுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தவறு செய்கிறோம் நாங்கள்? அதாவது மக்களுக்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது கிடையாது. அவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல. ஸோ அந்த வாக்குறுதிகள்லாம் எங்க மக்கள் கேட்டு போறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்துல அப்போ திமுக மீது இருக்கக்கூடிய தவறுகளை கொண்டு வரும்பொழுது இதை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டை செட் பண்றாங்க. ஒரே ஒரு செய்தி, கசானா காலி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இவ்வளவு கோடிகளை கொள்ளையடிச்சா எப்படி காசு இருக்குங்கிறத இன்னைக்கு மக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று, மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உடனடியாக அது முடிவுக்கு வராது. 1000 ரூபா திட்டத்துக்கே 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. எவனாவது கேள்வி கேட்டானா? மாணவ கண்மணிகளுக்கு கொடுக்குற மிதிவண்டி 3 நாள் ஓடுமா? முறிஞ்சு விழுந்துடும். இன்றைக்கி எங்கள் தலைவர் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மிதிவண்டியில் கூட ₹1 ஊழல் நடந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக. அண்மையில் 3500 பேருக்கு அரசு பண்ணி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? 3000 பேருக்கு தலா 10 லட்ச ரூபா வச்சா எவ்வளோ ஆகும்? திமுக செஞ்சதா இல்லையா?
இன்னைக்கு ஓப்பன் டாக், வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ரீதியில் இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குகிற ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் எங்கள் தலைவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் எல்லாம் வெளிப்படையாக இயங்க வேண்டும் என்பது. இப்போ கல்வியில் ஊழல் பார்த்தோம், கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்த்துணும். பேர் என்ன, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர். பொய்யாமொழி இல்லை, பொய்மொழி. பொய்யாமொழி இல்லை, பொய்மொழி. அந்த பொய்மொழி ஆடிய நாடகம் தனியாக ஒரு அலுவலகமே ஏந்திருக்குங்க கட்டிங் வாங்குறதுக்கு. தவேக்காவில் அப்படி குறை சொல்ல முடியுமா? இதுவரை எந்த அமைச்சராவது அவன்கிட்ட பணம் வாங்குறதுக்கு பேசினா, இவன்கிட்ட பணம் வாங்கினதுக்கு பேசினான், பேசிய வரலாறுகள் உண்டா? அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீது எவரும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள முடியாது. மக்கள் யாரும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ தாப்பா நிம்மதியாக இருக்கும், இப்போ தான் சந்தோஷமாக இருக்கணும். வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருள் வரும்னு சொன்னோம். அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2 மாதம் கூட ஆகலை, 52வது நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக இந்த 52 நாளையில் கட்டமைப்புகளை என்ன செய்ய முடியும், என்ன பண்ணலாம்? இன்னும் நான் சொல்லவா, சில அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கியும் அறைகள் ஒதுக்கப்படலாம். வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இப்போ எங்கே நிற்கிறாங்க? வர்றாங்க, யாராவது வேறொரு அமைச்சர் அறையில் போய் நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, வந்துடுறாங்க. இன்னும் கட்டமைப்பே முழுசாக முடியலை. நான் போய் சொல்லலை, போய் பாருங்கள் தலைமைச் செயலகத்தில். அப்படி என்றால் மக்களுக்கான கட்டமைப்பை செய்வதற்கு கால அவகாசம் தேவைன்னு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த அவகாசம் தான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு பொன்னான ஆட்சி, 5 ஆண்டு காலம் மக்களாட்சி மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது. கொள்ளையடித்தவர்கள் பூண்டுக்கு செல்வார்கள் என்பது விரைவில் வெட்ட வெளிச்சமாகும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார். நன்றி.